ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. காஜு கத்திலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. காஜு கத்திலி செய்ய போகிறேங்க. அதுக்கு ஒரு கப்பு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பும் சர்க்கரையும் ஈக்குவல் குவான்டிட்டி இருக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம பவுடர் பண்ணி இதில் சேர்க்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி, அப்புறம் 2 டீஸ்பூன் நம்ம கீ சேர்க்க போகிறோங்க. இந்த மாதிரி இது ஒரு டேபிள் ஸ்பூன், இந்த மாதிரி இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறோங்க. ஜாஸ்தி இதுக்கு நெய் பிடிக்காதுங்க. இந்த கப்பில் தாங்க எடுத்திருக்கேன். இதில் ஒரு கப்பு முந்திரி, ஒரு கப்பு சர்க்கரை ஈக்குவல் குவான்டிட்டி. தண்ணி சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு எடுத்துக்கணுங்க. முந்திரி பருப்பை நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி முந்திரியை பவுட்ரு பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பேனில் நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இது நல்லா கரையணுங்க. இதில் அழுக்கு இருந்தால் எடுக்கிறதுக்கு ஃபில்டரும் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஒரு ஸ்பூன் பால் விட்டால் கூட அழுக்கு மேலே வந்துடுங்க. அப்புறம் அதை நம்ம கிளியர் பண்ணிடலாங்க. பாருங்கள், நல்லா கரையட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. அது மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும், ஓவராக ஊற்றிடக்கூடாது. அப்புறம் பதம் சரியாக வராது. இது நல்லா கரையட்டுங்க. கரைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இது பதம் பார்த்துக்கணுங்க. இப்படி நம்ம தொட்டு பார்க்கும்போது இப்படி ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி தெரியும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வர்ற அளவுக்கு இதை நம்ம நல்லா கொதிக்க வைக்கணுங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. அந்த பதம் வந்தால் தான் நம்ம காஜு கத்திலி செமையாக இருக்குங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சொன்னேன் பார்த்தீங்களா? அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் இப்போ சேர்த்துக்கலாங்க. இதை ஏன் இப்போ 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன் அப்படின்னா, நாம் அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற முந்திரியை சேர்க்கும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான். மிச்சம் இருக்கிறத அப்புறம் நம்ம முந்திரி பவுடரை போட்டு கிளறும்போது சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை அடி பிடிக்காமல் இருக்கிறக்காக கொஞ்சம் சேர்த்திட்டேங்க. ஏன்னா வெறும் சர்க்கரை தண்ணி மட்டும்தானுங்க இருக்குது. அதனால தான். இப்போ பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ பதத்தை செக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த முந்திரி பவுடரை சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு கிளற ஆரம்பிச்சிடலாங்க. முந்திரி பவுட்ரு பண்ணும்போதே நான் ஏலக்காவும் சேர்த்து பவுட்ரு பண்ணிட்டேங்க. பாருங்கள், இன்னும் நம்ம சேர்க்க வேண்டிய நெய் இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் மீதி 1/2 ஸ்பூன் இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை நல்லா கிளறிக்கலாங்க. இதோட பதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 1.5 ஸ்டிங் வர்ற மாதிரி பார்த்து எடுத்துட்டோம். அது ஓகே. இப்போ இது வானலியில் அப்படியே ஒட்டாத மாதிரி சேர்ந்து பால் மாதிரி வரும். அப்போ தாங்க நமக்கு இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ நல்லா கிளறிக்கலாங்க. விடாமல் கிளறுங்க, இல்லாட்டி முந்திரி டக்குன்னு அடி பிடிச்சிருங்க. அப்புறம் நம்மளோட ஸ்வீட்டோட டேஸ்ட்டே ஸ்பாயில் ஆகிடும். அதனால் கை விடாமல் கிளறுங்க. உங்களுக்கு அப்படி அந்த ஸ்பீடில் கிளற முடியல அப்படின்னா ஓரளவுக்கு சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி தீஞ்சு போயிடும். இன்னும் மீதம் இருக்கிற நெய்யை இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ பதம் வந்துருச்சுங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. மீதி இருக்கிற நெய்யை இப்போ சேர்த்திக்கலாங்க. மறுபடியும் கிளறிக்கலாங்க. பார்த்திங்களா? இப்போ நல்லா ஒரு சேர வந்துருச்சு. இப்போ இதை நல்லா நம்ம கிளறிட்டு இப்படி விரித்து வச்ச மாதிரி வச்சிட்டோம்னா சீக்கிரம் ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் போட்டு
கட் பண்ணுற ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது நல்லா கொஞ்சம் ஆறட்டுங்க. இப்படி செஞ்சு விட்டோம்னா நல்லா ஆறிடும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இது இப்போ நம்ம கட் பண்ணுறதுக்காக ஒரு பலகைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் பலகைக்கு மாற்றிட்டு காட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? பாருங்கள், அந்த மாதிரி பலகைக்கு மாற்றியாச்சு. இது ரூம் டெம்பரேச்சர், அதாவது நம்ம கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிறதுனால நம்ம இப்போ இந்த பலகையில் கீ அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு ஷேப்புக்கு நல்லா கையால் பிசைஞ்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் கை தொட முடியும்னா தொடுங்க. ரொம்ப சூடாக இருந்தால் கொஞ்சம் நேரம் கழித்து செய்யுங்க. இந்த மாதிரி நாம் நல்லா பிசைஞ்சிட்டு அதை இப்படி நல்லா ஈவன் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் கட் பண்ண வரும். இப்போ இதை நம்ம பிசைஞ்சிட்டோம்னா அது ஒரே மாதிரி ஈவனாக இருக்குங்க. இது நல்லா இப்போ ஈவன் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், இது ஈவன் பண்ண இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை எடுத்துக்கலாங்க. உட்டு கட்டையை விட இந்த மாதிரி சில்வர் கட்டையை எடுத்துட்டோம்னா ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க. நமக்கு எவ்வளோ தின்னாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாங்க. திக்காக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தேய்ங்க, தின்னாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தேய்ங்க. ஃபஸ்ட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த எட்ஜஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். இப்போ நான் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக குவான்டிட்டியில் செஞ்சுருக்கேன். ஏன்னா கரெக்டாக வருதுன்னு பார்க்கணும் இல்லைங்களா? நம்மளுக்கு பிடிச்சா ஓகே, பிடிக்கலைன்னா அது வேஸ்ட் இல்லைங்களா? அதனால் நம்ம கம்மி குவான்டிட்டியிலே செஞ்சு பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க. இதை ஓரளவுக்கு நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாங்க. அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாங்க. சில்வர் ஷீட்டு அந்த லீஃப் இருந்தால் நீங்கள் இதுக்கு மேலே போட்டுக்கலாங்க. இப்போ என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலைங்க. இப்போ கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சாச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாகவும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி பெருசாகவும் போட்டுக்கலாம். நமக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இப்போ எப்படி சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. பாருங்கள், நான் எவ்வளோ மெலீஸாக போட்டிருக்கேன். ஸ்வீட் கடையிலெல்லாம் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இஷ்டம்தாங்க, எப்படி வேணால் போட்டுக்கலாம். அந்த சில்வர் லீஃபோட கடையில் பார்க்குறக்கு சூப்பராக செமையாக இருக்குங்க. என்கிட்ட இல்லாததுனால நான் அதை போடலைங்க. அது போடணுன்னு கட்டாயமெல்லாம் இல்லைங்க. நமக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ எப்படி சாஃப்டாக கடையில் சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு கவனிச்சிருப்பீங்க. அதே மாதிரி நாளைக்கும் பார்க்கும்போது, இப்போ இன்றைக்கி செஞ்சோம் அப்படின்னா நாளைக்கு பார்க்கும்போது அதே மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் இப்போ இருக்கிற சாஃப்ட்னஸ் நாளைக்கும் இருந்தால் நம்ம செஞ்ச பக்குவம் கரெக்டுன்னு அர்த்தங்க. இல்லாட்டி இப்படி நம்ம ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி பார்த்து எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தங்க. பார்த்து ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. பாருங்கள், செமையாக எம்மியாக நம்மளோட காஜு கத்லி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இன்றைக்கி செஞ்சீங்க அப்படின்னா நாளைக்கும் பாருங்கள் இதே மாதிரி சாஃப்டாக இருந்தால் நம்ம செஞ்ச அளவு கரெக்டுங்க. ப்ரப்போர்ஷன் கரெக்டு. நீங்கள் கரெக்டான அளவில் செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தங்க. கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். ஏன்னா முந்திரி ரொம்ப காஸ்ட்லி இல்லைங்களா? அது இல்லாமல் எல்லாருக்கும் இந்த ஸ்வீட் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. நாம் கொஞ்சமாக செஞ்சு பார்த்து ஓகே அப்படின்னா ஜாஸ்தி குவான்டிட்டியில் செய்யலாங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.